ஏதோ இந்த நிலம் இருக்கிறதுனால தான் நமக்கும் நம்ம பொண்ணுக்கும் சோறு போடுது. ஆமாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். நம்ம பொண்ணுக்கு வயசாகி கொண்டு போகுது, ஒரு கல்யாணத்தை பண்ணி விடலாம். ஆமா, நானும் அதே தான் நினைச்சேன். சரி, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லு. ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கிறார், நாளைக்கு கூட்டு வரேன். மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா பேசிக்கொள்கிறார்கள். பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு, கல்யாணத்தை பண்ணி விடலாம். நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை பண்ணி விடலாம். சரிங்க, பணத்துக்கு என்ன செய்வது? நம் நிலத்தை பாதி விட்டுடலாம். சரி, நான் பாதி நிலத்தை விற்க ஏற்பாடு செய்கிறேன். சரிங்க, பாதி நிலம் மட்டும் கொடுங்க, மீதி நிலம் நம் எதிர்காலத்திற்கு வேண்டும். ம். சரி, நான் போயிட்டு வரேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் பாதி இடம் தானே கொடுத்தோம், எதுக்கு எல்லா இடத்திலையும் அழைக்கிறீர்கள்? எதுக்காக இது செய்கிறீர்கள்? நீங்க எல்லா இடத்தையும் வித்ததாக தான் கையெழுத்து போட்டிருக்கீங்க. பத்திரத்துல முழு நிலம் எழுதி இருக்கே. நம்ம நிலமெல்லாம் போச்சு போச்சு. படிக்காம கையெழுத்து போட்டதால் ஏமாந்து விட்டோம். சரி விடுங்க, பத்திரத்தை படித்து பார்த்து கையெழுத்து போட்டிருக்க வேண்டும். ஏமாற்றி சொத்து பதிவு செய்தால் பயப்படாதீர்கள். கலெக்டர் எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுங்கள், அவர்கள் விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். தேவை என்றால் கோர்ட்டுக்கு போகலாம். பத்திரத்தை முழுவதுமாக படித்து பார்த்து புரிந்து கொண்ட பிறகும் நிலத்தின் அளவுகளை சரிபார்த்த பிறகும் கையெழுத்து போட வேண்டும். ஒரு நிமிடம் சிந்தியுங்கள், உங்கள் சொத்தை பாதுகாப்போம். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகானையும் அழுத்துங்க.